நான் கட்டுப்பாடா தான் இருந்தேன் மித்ரா. அது நான் காஸ்ட்லி சரக்கு தான் அடிப்பேன். அவங்க லோக்கல் சரக்கு வாங்கி கொடுத்துட்டாங்களா, கொஞ்சம் சபலத்துல கொஞ்சம் அடிச்சிட்டேன். அதுல கொஞ்சம் போதையாயிட்டு உளறிட்டேன் மித்ரா. நீ உளறி கொட்டின விஷயத்த அருணும் ஷாமும் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அத ஆதி கிட்ட காமிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்ததை எதர்ச்சியா நான் பார்த்தேன். அப்ப இந்த வீடியோல எல்லா ஆதாரமும் இருக்குன்னு சொன்னது உண்மையா? உண்மைதான். அப்போ அந்த ஆதாரம் எப்படி காணாம போச்சு? அது ஒண்ணு தானா காணாம போகல. அருணோட செல்போன்ல இருந்த வீடியோ ஆதாரத்தை அருணுக்கே தெரியாம அழிச்சது நான் தான். ஆதாரத்தை நீ அழிச்சியா? எப்படி மித்ரா? அருணும் ஷாமும் வீடியோ ஆதாரத்தை காட்டி ஆதி கிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னல. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்த எனக்கு தூக்கமே வரல. அகிலாண்டீஸ்வரி கிட்ட அந்த வீடியோவை ஆதி காட்டிட்டா இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும். இப்ப என்ன பண்றது? அந்த வீடியோவை எப்படியாவது டெலீட் பண்ணி ஆகணும். அதை மட்டும் ஆண்டி பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஓகே, பார்க்கலாம். தான் சொல்ல போன உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த வீடியோவை இதுல டெலீட் பண்ணா மட்டும் பத்தாது. ரீசன்ட் டெலீட்லயும் போய் டெலீட் பண்ணணும். நீ நல்ல வேலை செஞ்சிருக்க மித்ரா. நீ மட்டும் அந்த வீடியோவை அழிக்காம விட்டிருந்தா உன்னோட சேர்ந்து நாங்களும் அந்த அகிலாண்டேஸ்வரி கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்திருப்போம். ரொம்ப தேங்க்ஸ் மித்ரா. மித்ரா எதுக்காக அவங்க அப்பாவையும் அடிக்கிறா? இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அப்புறம் நீங்க மறக்காம ஃபேமிலியோட கல்யாணத்துக்கு வந்துடணும். ஓகே, நான் அப்புறம் கால் பண்றேன்.
உட்காராதே. ஆதி உட்காராதி. கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அருண்? எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்குமா. கல்யாண நாள் நெருங்கிட்டு இருக்கு. 50 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணணும். அந்த ஏற்பாடுலாம் எப்படி போயிட்டு இருக்கு? மா இப்போதைக்கு 40 ஜோடி ரெடியா இருக்காங்கம்மா. இன்னும் 2 நாள்ல 10 ஜோடி ரெடி பண்ணிடலாமா. குட். இந்த சமையல்காரி கையில இருந்த தட்டு தானா தவறி விழுந்துச்சா இல்ல திட்டம் போட்டு தட்டை தவற விட்டு அகிலா கால்ல விழுந்தாளா? மித்ரா, என்ன இப்படி யோசிச்சுட்டு இருக்க? எல்லாம் அந்த சமையல்காரி பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க எதுக்காண்டி தேவையில்லாம அவளை எனக்கு பாத பூஜை பண்ண சொன்னீங்க? என்ன மித்ரா இப்படி கேக்குற? நம்ம யாருக்குமே பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் ஆதி என்ன பண்ணிருக்கான்? அக்கா கிட்ட பேசி அவங்க மனசை எப்படியோ மாத்தி அவங்க இஷ்டத்தோட அவளை இந்த வீட்டுக்குள்ள வர வச்சான்ல. அதனாலதான் அவன் கண்ணு முன்னாடியே அவளை அவமானப்படுத்தணும்னு உன் காலை கழுவுற மாதிரி நான் பண்ணேன். ஆண்டி பண்ணது கரெக்ட் தான் மித்ரா. பார்வதி அவமானப்பட்டதை பார்த்து ஆதி அவளை இனிமே வீட்டுக்கு வேலைக்கே வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஐசக்க சொல்றது கரெக்ட் தான். அவமானப்பட்ட பார்வதிய கண்டிப்பா ஆதி மாமா வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லுவாரு. ஏண்டி இதுதானே ஐஸ்வர்யாவும் சொன்னா? இல்ல அத்தை, என் பங்குக்கும் நான் சொல்லணும்ல. நீ ஒன்னும் சொல்ல வேணா, பேசாம இரு. அவமானப்பட்டது பார்வதி இல்ல, நான் தான். நீ அவமானப்பட்டியா? என்ன சொல்ற மித்ரா? நான் ஆதியோட ஆண்டி கால்ல ஆசீர்வாதம் வாங்க விழும்போது அந்த சமையல்காரியும் ஆண்டி கால்ல விழுந்தா. அட என்ன மித்ராக்கா நீங்க? பார்வதி கையில இருந்த தட்டு தவறி அதுல இருந்த சந்தனம் குங்குமம் பெரியத்த கால்ல விழுந்துருச்சு. அது போய் பார்வதி துடைக்கிறதுக்காக போய் குனிஞ்சா. அது என்னமோ ஆசீர்வாதம் கால்ல விழுந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய், நான் உன்னை பேசாத வாய முடுன்னு சொன்னேன்ல. எனக்கு என்னமோ இந்த சம்பவம் தானா நடந்த மாதிரி தெரியல. ஆதியும் பார்வதியும் திட்டம் போட்டுதான் நடத்திருக்காங்க. சரிதான் மித்ரா, நீ சொல்றது கரெக்ட் தான். அது அந்த ஆதியோட திட்டமா கூட இருக்கலாம். நீ என்ன ஐஸ்வர்யா யோசிக்கிற? இத பத்தி நீ என்ன நினைக்கிற? மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்த பார்வதிய எப்படி வெளியில அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஆண்டி. ஏதாவது ஐடியா கிடைச்சுதா? நடக்க போற மெஹந்தி ஃபங்க்ஷன்ல சமையல்காரி பேரை டேமேஜ் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா ஐஸ்வர்யா? ஆதி, மா, உன் கல்யாணத்துல இப்போ உனக்கு எந்த மனக்குறையும் இல்லையே? நீ சந்தோஷமா தானே இருக்க? ஏமா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? உன் கல்யாணத்துல பார்வதி கலந்துக்க முடியாதது உனக்கு ஒரு பெரிய குறையா இருக்குன்னு சொன்னியே. அதான் இப்போ பார்வதி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டாளே. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இனிமே உற்சாகமா இருப்பல்ல? உங்க அம்மாக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காகத்தான் குருஜி சொன்னதையும் மீறி உங்க அம்மா பார்வதிய மறுபடியும் வேலைக்கு வர சம்மதிச்சாங்க. அம்மா, அப்போ குருஜி சொன்னதுனாலதான் பார்வதியை வீட்டுக்குள்ள வர வேண்டாம்னு சொன்னீங்களாமா? இப்போ ப்ரோவோட சந்தோஷத்துக்காக தான் மறுபடியும் பார்வதியை வீட்டுக்குள்ள வர சொன்னீங்களா? அப்போ உங்களுக்கு பார்வதி மேல எந்தவித தனிப்பட்ட கோவமோ வெறுப்போ எல்லாம் கிடையாதுல்லம்மா? அம்மா, அது வந்து பர்சனலா பார்வதியை வந்து உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டம்மா. அகிலா ஆண்டி சமையல்காரிய பாராட்டி அவளை தானே எல்லாருக்கும் மெஹந்தி போட சொல்லிருக்காங்க. ஆமாமா, பார்வதி கூட ரொம்ப நல்லா மெஹந்தி போடுவா. நீ சொல்ல ஐஸ்வர்யா.
பார்வதி உனக்கு வைக்க போற மெஹந்தி கோன்ல எப்படியாவது சுண்ணாம்பை மிக்ஸ் பண்ணணும். சொன்னாங்க. உன் மேல இருந்த பொறாமையில பார்வதி உன் கைய புண்ணாக்க திட்டம் போட்டு இப்படி பண்ணிட்டதா ஆன்ட்டி கிட்ட சொல்லி அவ பேரை டேமேஜ் பண்ணிட்டா போதும். அடுத்த நிமிஷமே அகிலா ஆன்ட்டி சமையல்காரிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிடுவாங்க. சூப்பர் ஐடியா ஐஷு. எனக்கு இந்த ஐடியா பெர்ஃபெக்ட்டா பிடிச்சிருக்கு. மெஹந்தில சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணா கையில எரியுமே. மித்ராக்கு எரிச்சல் தாங்குவாங்களா? உன் எரிச்சல நாங்க தாங்கிக்கலையா? அப்படிதான். மித்ரா, நீ மட்டும் கொஞ்ச நேரம் அந்த எரிச்சலை பொறுத்துக்கிட்டா போதும். அந்த சமையல்காரி தான் சுண்ணாம்ப பிளான் பண்ணி கலந்து உன் கைய புண்ணாக்குனான்னு சொல்லி அவ மேல அப்படியே பழிய போட்டு ஒரேடியா அவளை இந்த வீட்டுக்குள்ள வராம பண்ணிடலாம். ஓகே தானே? பார்வதிய பழி வாங்குறதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். எனக்கு ஓகே தான் ஆண்டி. உங்க எல்லார விடவும் பார்வதியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலைக்காரங்களை விட ரொம்ப நல்ல வேலைக்காரி பார்வதி தான். அதனால பார்வதியோ ஒரு வேலைக்காரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மித்ரா, வா இஷு, உட்காரு. ஏதோ யோசனையில இருக்க போல இருக்கு. ஆமா ஐஸ்வர்யா, அந்த சமையல்காரி பார்வதி பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ அவகிட்ட போட்ட சவால்ல தான் ஜெயிச்சிட்டல்ல மித்ரா. அப்புறம் எதுக்காக அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க? பூ விஷயத்துல அவ ஜெயிச்சா, நகை விஷயத்துல நான் ஜெயிச்சேன். இப்ப மறுபடியும் அவ ஜெயிச்சிருக்கா. முழுசா யார் ஜெயிச்சான்னு முடிவுக்கு வரவே முடியல. என்ன மித்ரா சொல்ற? பார்வதி இப்போ எதுல ஜெயிச்சா? நான் என் சவால்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டி கிட்ட பேசி ஒரு நாள் அவ இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு பெர்மிஷன் வாங்கினேன். அதுக்கே நீங்க எல்லாரும் என் மேல கோபப்பட்டீங்க. ஆனா ஆதி எப்படியோ ஆண்டி மனச மாத்தி அந்த சமையல்காரிய மறுபடியும் வீட்டுக்குள்ள வர வச்சு என் கல்யாண வேலையே செய்ய வச்சுட்டாரே. ஆமால, உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் பார்வதிய வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன ஆண்டி இப்ப கல்யாண வேலையெல்லாம் பார்க்க பெர்மிஷன் கொடுத்திருக்காங்கன்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். கிராமத்துல இருந்து வந்தவ, அவ படிக்காதவன்னு அவளை சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அவ விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அப்படி என்னதான் பேசிட்டு இருக்காளே ரெண்டு பேரும்? நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. நான் இருக்கேன். வனஜா ஆண்டி, உமா, நாங்க எல்லாரும் எப்பவும் உனக்கு சப்போர்ட்டா இருப்போம். அந்த சமையல்காரி பக்கம் என்ன பிளான் போட்டாலும் அதை தெரிஞ்சுக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி? எப்படி தெரிஞ்சுக்கிறது? அருண் தான் அந்த வழி. அருணுக்கு நைட்ல கொஞ்சம் ஊத்தி விட்டு கொஞ்சமா ரொமான்ஸ் பண்ணாலே போதும். மொத்த பிளானையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. டேய் அருண், உன்னோட வீக்னஸ் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காடா. இனிமேலாவது கொஞ்சம் உஷாரா இருடா. என்ன சொல்றது புரியுதா? அப்புறம் ஐஸ்வர்யா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன ஹெல்ப்? நான் ஃபேஷியல் பண்ணணும். ஒரு நல்ல பியூட்டிஷியன் வேணும். உனக்கு தெரிஞ்ச யாராவது பியூட்டிஷியன் இருந்தா கால் பண்ணி வர சொல்லு. நானே நல்லா ஃபேஷியல் பண்ணுவேன். கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கேன். உனக்கு நானே பண்ணி விடுறேன்.
அட அப்படியா? உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீ கால் பண்ணி வர சொல்லு. இதுல எனக்கு என்ன சிரமம்? கொஞ்சம் இரு, நானே உனக்கு ஃபேஷியல் பண்றேன். அதுக்கப்புறம் பாரு, நீ என்னையே பண்ணி விட சொல்லுவ. ஓகே, எடுத்துட்டு வரேன். ம். உட்காரு மித்ரா. இதோட சேர்ந்து தானே நீ இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. இன்னையோட இந்த ஆட்டத்துக்கு நான் முடிவு கட்டுறேன். நான் சொன்ன மாதிரி பண்ணிடுங்க. I'll call you back. Bye. பார்வதி, பெரியா, உங்ககிட்ட பேசணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. அவாய்ட் பண்ண முடியல. என்ன பார்க்கவா? என்ன சொல்றீங்க பெரியா? சொல்றேன். ஆமா, மறுபடியும் நீ வீட்டுக்குள்ள வந்ததுல உனக்கு சந்தோஷம் தானே பொண்டாட்டி? ரொம்ப சந்தோஷம்தான் பெரியா. வீட்டுல நடந்த இந்த விஷயமும் உன் மனசை கஷ்டப்படுத்தலையா? என் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது பெரியா? அப்படி எதுவும் நடக்கலையே. என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு நீ இப்படி சொல்ற. என்ன சொல்றீங்க பெரியா? நீ மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்ததுல உன்ன மாதிரி எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா சித்தியும் மித்ராவும் சேர்ந்துட்டு உன்னை வேலைக்காரி மாதிரி நடத்துறது என் மனசு கஷ்டமா இருக்கு பொண்டாட்டி. மித்ராக்கு நான் சந்தன குங்குமம் வச்சுத மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது பெரியா. அதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க பெரியா. மறுபடியும் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அவமானப்படுத்துறதுக்காக தான் அப்படி பண்ணாங்க. அது உனக்கு புரிஞ்சிச்ச பொண்டாட்டி? நான் அதையெல்லாம் அவமானமா நினைக்கல பெரியா. அம்மா மனசு மாறி என்னை மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்ட சந்தோஷம்தான் என் மனசு பூரா இருந்துச்சு. நான் அம்மாவோட மனசு கோணாம நடந்துக்கிட்டு அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும். இப்போ அது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. கண்ணு எதிரிலேயே உனக்கு கெடுதல் பண்றவங்கள மன்னிச்சு விடுற பெரிய மனசு உனக்கு. அப்படிப்பட்ட நீ இதெல்லாம் எங்க பெருசா எடுத்துக்க போற? சரி, அதை விடு. நீ நல்ல மெஹந்தி வைப்பேன்னு அம்மா சொன்னாங்களே. ஸோ நீ மெஹந்தி வைக்கிறதுல உன் முழு திறமையும் காட்டி அம்மா சொன்னது உண்மைதான் நீ ப்ரூவ் பண்ணணும். அம்மா கிட்ட நீ நல்ல பேர் எடுக்கணும். இதை நீங்க எனக்கு சொல்லணுமா பெரியா? நீங்க கவலையே படாதீங்க. மெஹந்தி விஷயத்துல என் கை திறமையை காட்டி கண்டிப்பா நான் அம்மா கிட்ட நல்ல பேர் எடுப்பேன். பெரியா, இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். என்ன விஷயம் பொண்டாட்டி? எல்லாம் அந்த மித்ரா விஷயம் தான் பெரியா. மித்ரா விஷயமா? ஆமா பெரியா. மித்ரா அவங்க அப்பாவை கை நீட்டி அடிச்சதை நான் பார்த்தேன். எந்த பொண்ணாவது பெத்த அப்பாவை கை நீட்டி அடிப்பாங்களா பெரியா? அப்படி அடிச்சா அந்த அப்பா தான் அடிய வாங்கிட்டு அமைதியா இருப்பாரா? ஆனா மித்ரா அடிக்க அடிக்க அந்த ஆள் அடிய வாங்கிக்கிட்டு அமைதியா தான் இருந்தாரு. எனக்கு என்னமோ மித்ரா உண்மையாலுமே அவர் பொண்ணுதானன்னு சந்தேகமா இருக்கு பெரியா.